गुरुवे नमः श्री गुरुवे नमः श्री गुरुवे नमः ओम नमो गुरु ब्रह्म पूजितम कुवलय चरण संकल्पितम सामर नयन तुष्टम प्रसन्न वदनम मधुर वासकम मंगल रूपम मानस अनुग्रह तपसम पवित्रम परमानुग्रहम पद्मपाद पूजितम ஸ்ரீ குருவே நம. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அறிநிலை யோகி பாடத்திட்டத்துல நாம மனதின் நிம்மதி பார்த்துட்டு இருக்கோம். மனதின் நிம்மதியில அகலிடம் முடிச்சுட்டு போன வகுப்பு உடல் மின்சாரம். போன வகுப்பு என்ன பார்த்தோம்? ஸ்ரீ குருவே நம. லைஃப் ஃபோர்ஸ், பிராணசக்தி, பிராணவாயு, லைஃப் ஃபோர்ஸ் முடிச்சுட்டு இப்ப உடல் மின்சாரம், உடல் காந்தம் பார்க்க வந்துருக்கிறோம். நம்ம படிக்கிற இந்த பாடம் உலகத்திலே ஒரு தலை சிறந்த பாடம். இந்த யோகத்துறை, இந்த ஞானத்துறை என்னைக்கு இந்த உலகத்துல உதயமாச்சோ அப்ப கூட இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இல்லை. ஒரு குரு சீடர்களுக்கு உபதேசம் பண்ணுவாரு, அதை வாய் வழியா உபதேசம் பண்ணுவாரு, அதை அப்படியே நினைவுல வச்சுப்பாங்க. ஆனா ஒரு பாடத்திட்டமா இந்த ஞான உபதேசங்களை வேதங்கள்ல இருந்து வேதாந்தங்கள், உபநிஷங்கள், மகாதரிசனங்கள், சமயங்கள், பிரம்மசூத்திரம், திருமந்திரம், நம்ம சித்தர்கள்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு ஒரு பாடத்திட்டமா ஒரு அமைப்பா அமைஞ்சது. இது நடந்துன்னு வருது. இப்ப நமக்கு ஒரு சிந்தனை தோணுது, அந்த சிந்தனையை நம்ம செயலாக்குறோம். எல்லா சிந்தனைகளும் நம்ம செயல்படுத்துறது இல்லை. ஏதோ ஒரு சில சிந்தனைகள் மட்டும்தான், அது மட்டும் அதை செயலாக்குற வரைக்கும் நம்மள விடுறது இல்லை. ஆழமான பதிவுகள். ஒருத்தர் பாட்டு கிளாஸ் கத்துக்க போறாரு, கொஞ்ச நாள் பாட்டு கத்துக்கிறாரு, அதுல விருப்பம் இல்லை, விட்டுட்டு வந்துடுறாரு. அப்புறம் டான்ஸ் கிளாஸ் போறாரு, அதுலயும் விருப்பம் இல்லை, விட்டு வந்துடுறாரு. திடீர்னு ஒரு நாள் கவிதை எழுதணும்னு ஒரு சிந்தனை வருது, கவிதை எழுத உட்கார ஆரம்பிக்கிறார். அந்த கவிதை எழுத ஆரம்பிச்ச உடனே அதுல ஆர்வம் அதிகமாகும். மேலும் மேலும் அந்த கவிதை திறன் அவருக்கு அதிகமாகும். ஏன் மற்ற துறையிலெல்லாம் அவரால் கவனம் செலுத்த முடியல, இதுல மட்டும் ஆர்வம் எந்த நேரம் பார்த்தாலும் கவிதை எழுதணுன்ற எண்ணம் வந்துட்டே இருக்குதுன்னா, இது பூர்வ ஜென்மத்துல நமக்குள்ள பதிவான ஆழமான பதிவு. என்னென்ன மாதிரியான அந்த ஆழமான பதிவுகளோட நம்ம வரமோ அது இங்க அப்படியே செயலாக்கமாகும். பூர்வ ஜென்மத்தோடைய மனப்பதிவுகள் இல்லாம இங்க ஒரு காரியமும் நடக்கிறது இல்லை. இந்த நுட்பத்தை நம்ம நல்லா உணர்ந்துக்கணும். அந்த மாதிரி இந்த வகுப்பு ஆகஸ்ட் 20 ஆரம்பிச்சோம். ஆகஸ்ட் 20 ஆரம்பிக்கும் போது அதுக்கு முன்னாடி எனக்கு ஜூலை மாசத்துல சரி நம்ம இந்த பாடத்திட்டத்தை ஆரம்பிக்க கூடாதுன்னு ஒரு எண்ணம் உதயமாச்சு. அப்ப ஏதோ அது அந்த முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி உதயமான ஒரு எண்ணம் அதுக்கு ஆகஸ்ட் மாசம் செயலாக்கம் வருதுன்னா அது அப்படி இல்லை. இதெல்லாம் என்னைக்கோ தீர்மானிக்கப்பட்டது. என்னைக்கோ தீர்மானிக்கப்பட்ட விஷயம் இன்னைக்கு செயலாக்கம் ஆயிடுது. என்னைக்கு குருதேவர் ஆழ்ந்த அந்த சமாதியில இருக்கும் பொழுது இந்த ஞானத்தை உலகம் முழுவதும் கொடுக்கணும்ன்ற அந்த எண்ணம் அவருக்குள்ள உதயமாகி இதுக்கு சரியான ஒரு உத்தம சீடனை தேர்ந்தெடுக்கும் பொழுது சாட்சாத் அந்த பரபிரம்மே தான் சீடனா வரணும்னு என்னைக்கு முடிவு பண்ணாங்களோ அவங்க 2 பேரும், இந்த கலியுகத்துல ஒரு அவதாரம் எப்ப எடுக்கணும்னு முடிவு பண்ணாங்களோ அப்பவே இந்த பாடத்திட்டம் எப்படி வெளியே போனோன்றது முடிவாயிடுச்சு. ஏதோ நான் எனக்கு தோன்றிய சிந்தனைகள் வீட்டுல போயிடுங்க. ஸ்ரீ குருவே நம. இது ஏதோ எனக்கு தோன்றிய ஒரு சிந்தனை. நான் ஒரு குருதேவரிடம் போய் பாடம் படிச்சேன்.
100 மாணவர்கள்ல நானும் ஒரு மாணவன். இது எனக்கும் நானா வந்து சிந்திச்சு, இதெல்லாம் நான் வெளிய கொண்டுன்னு போணும். இந்த பாடத்திட்டத்த வந்து நாம எடுக்கணும் அப்படின்னு நானா பண்றேன்னு நெனச்சேன்னா, அத விட ஒரு பெரிய அஞ்ஞானம் எனக்கு வேற ஒண்ணுமே இல்ல. ஏன்னா, பிரகிருதியில உண்டான குணங்களின்படி உயிர்கள் கர்மங்கள் செய்விக்கப்பட்டிருக்கு. இந்த பிரகிருதி எல்லா காரியங்களையும் செய்ய வச்சுன்னு இருக்குது. இந்த பிரகிருதிய தாண்டி மூல பிரகிருதின்னு ஒண்ணு இருக்கு. அந்த மூல பிரகிருதி நெனச்சதுன்னா, இந்த பிரகிருதியில நடக்கிற இயக்கங்கள கூட மாத்தி அமைச்சிட முடியும். அந்த மூல பிரகிருதி தான் குரு. குரு சாட்சாத் பரபிரம்மம். இந்த மாரி இப்போ நம்ம இந்த பாடம் கேட்கிறோம் அப்டின்னா, இப்ப நாம எல்லாம் ஒரே இடத்துல இல்ல. வெவ்வேறு இடங்கள்ல இருந்து, வெவ்வேறு ஊர்கள்ல இருந்து இந்த பாடத்த கேட்டுன்னு இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிய பயன்படுத்தி இந்த பாடத்த நம்ம கேட்டுன்னு இருக்கிறோம். இப்ப எனக்கு வந்து குருதேவர் கிட்ட அந்த முதல் வகுப்பு, நாடி சுத்தின்ற வகுப்பு குடுத்தாரு. இந்த தலைப்ப என்ன எடுக்க சொல்லி, எனக்கு தான் அது முதல் குடுத்த வகுப்பு அதுதான். நாடி சுத்தின்ற வகுப்ப எடுக்க வச்சு 3வது பேட்ச்சுக்கு. அவர் கண் முன்னே அத அன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சார். அந்த வகுப்பு முடிஞ்சதும், ஒரு 30 நிமிஷம் எடுத்திருப்பேன்னு நெனைக்கிறேன், நாடி சுத்திய பத்தி. அந்த வகுப்பு முடிஞ்சதும், குருதேவர் வந்து அந்த வகுப்பு எதுவும் பேசல. அதுக்கு அடுத்த வகுப்புல அவர் பேசும்போது சொன்னது, கடந்த வகுப்பு ராஜேஷ் எடுத்தான். இது நம்ப நம்ப பிரத்யட்சமா பார்த்த ஒரு விஷயம். இத தாண்டி இங்க வந்து யார் உட்கார்ந்துட்டு இருக்கிறா? மாணவர்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ராஜேஷோட அப்பா கமல்நாதன் இருக்கிறாரு. இதெல்லாம் நாம வந்து ஸ்தூலமா பார்க்கிற விஷயம். ஆனா இத தாண்டி இங்க நடக்கிற பாடத்திட்டங்கள்ல சூட்சமா எவ்வளவோ ஆத்மாக்கள் கவனிச்சுட்டு இருக்குதுன்னாரு. ராஜேஷோட முன்னோர்கள். அவங்க முன்னோர்கள்லாம் அன்னைக்கு வந்தாங்க. அவங்க முன்னோர்கள்லாம் இந்த பாடத்த கேட்டாங்க. அந்த மாரி நாம வந்து ஸ்தூலமா கேட்கிற இந்த பாடம், சூட்சமமா எவ்வளவோ ஆத்மாக்கள் கேட்டுட்டு இருக்குது அப்படின்னாரு. காரணம், இந்த ஆத்மாவை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு பாடம் இதுதான். சரி, இப்ப இந்த ஆத்மாக்கள் இந்த பாடத்த கேட்டா கூட, இத அவங்களால இப்ப செயல்முறைப்படுத்த முடியுமா? முடியாது. காரணம் உடம்பு இல்ல. உடம்பு இருந்தா தான் அந்த ஆசனங்கள செய்ய முடியும். உடம்பு இருந்தா தான் மூச்சு பயிற்சி செய்ய முடியும். உடம்பு இருந்தா தான் பிராணாயாமம் செய்ய முடியும். உடம்பு இருந்தா தான் தியானம் பண்ணி அந்த மேன்மை நிலையை அடைய முடியும். இந்த ஆத்மாக்களுக்கு அந்த பாடத்திட்டத்தை இப்ப கேட்டாலும் கூட, அத செயல்முறைப்படுத்த எப்ப அவங்க பிறவி எடுக்கணும்? அது அவங்க செய்த வினைகள் படி அந்த பரமாத்மா என்னைக்கு அவங்கள அந்த பிறவி எடுக்க வைக்க போது? மீண்டும் அவங்க இந்த பூலோகத்துல பிறந்து, மீண்டும் ஒரு ஒரு தாயோட வயித்துல கருவாகி, சரி இந்த ஞானத்த பெறணும்னு பார்க்குறாங்க. ஆனா என்ன ஆகுது? இங்க பிறந்த உடனே இந்த புலன்களுடைய செயல்பாடுகள் உலக வாழ்க்கையில போயிடுது வாழ்க்கை. இந்த வேகம் அப்படியே இழுத்துட்டு போயிடுது. ஆனா, இந்த ஞானம் பெற வேண்டிய அந்த ஆழமான பதிவுகள் எப்ப வேலை செய்ய ஆரம்பிக்குது? யோகான்ற எங்கேயாவது ஒரு வார்த்தை கேட்டாலும் உடனே போயிடுறாங்க. யோகம், ஞானம் இந்த மாரி விஷயங்கள கேட்டோனே உடனே போயிடுறாங்க. சரி அப்படியே போனாலும், அவங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதலும், சரியான ஒரு பாடத்திட்டமும் கிடைக்கிற இடம். இந்த சாத்தியக்கூறுகள் எல்லாம் ஒண்ணா அந்த சேர்ந்து வர்றதுன்றது ரொம்ப, 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 ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். எப்படி பூமியில வந்து உயிரினங்கள் தோன்றது வந்து எவ்வளவு பெரிய அபூர்வம். இந்த பூமி வந்து இங்க உயிரினம் தோன்றுகிறதுன்னா மற்ற கிரகங்கள் எல்லாம் உயிரினங்கள் இல்ல. இங்க தான் அந்த உயிரினங்கள் தோன்றியிருக்குது. பிரம்மமே அந்த உயிராகி, இங்க பிரம்மமே பரிணாம வளர்ச்சி பெற்று மனிதனா இருக்குது. அந்த மாரியா அந்த நாம எடுத்த இந்த பிறவியில ஒரு நல்ல சாத்தியக்கூறுகள்லாம் சேர்ந்து இந்த ஆன்மா மேன்மை அடையதற்கான ஒரு இடம், அதுக்கான பாதையில போறதுன்றது அமையறதே ரொம்ப, ரொம்ப அபூர்வம். சரி குரு இல்லாம இந்த பாடத்திட்டம் சரி அப்படியெல்லாம் அந்த ஆத்மா வந்து ஒரு குருவிடம் போய் தான் இந்த மேன்மை அடைய முடியுமா? குருவே இல்லாம இந்த ஆத்மா மேன்மை அடையாதா? அடுத்த நிலைக்கு நம்ம முடியாதான்னா, எந்த ஒரு பாடமும் சரி, சாதாரண ஒரு ஜடக்கல்விக்கே ஒரு குரு தேவைப்படும்போது, இது ஒரு பரக்கல்வி, பரஞானம், பிரம்ம ஞானம். ஒரு குரு இல்லாம, ஒரு வழிகாட்டுதல் இல்லாம இதுல மேன்மை அடைய முடியாது. காரணம், இது நம்மளுடைய உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம். நம்மளுடைய உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். நம்மளுடைய மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். அத தாண்டி ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல ஒரு வழிகாட்டுதல் இல்லாம நம்ம ஒண்ணும் பண்ண முடியறதில்ல. சரி குரு இல்லாமயே தான் இந்த கலைய அடையறேன் அப்படின்னு சொல்லி, யவகிரியனுடைய கதைய கேட்டிருப்பீங்க. 2 முனிசிரேஷ்டர்கள் இருந்தாங்க. ஒரு முனிவருடைய பேரு பரத்வாஜர். இன்னொரு முனிவருடைய பெயரு ரைப்பவர். இந்த ரைப்பவருக்கு 2 பசங்க. பரமாவசு, அருவாவசு. பரத்வாஜருக்கு ஒரு ஒரு பையன் யவக்கிரியன்.
இவங்க எல்லாம் ஒரு ஆசிரம் அமைச்சுக்கின்னு பரத்வாஜரும், ரைப்பவரும் ஞானோபதேசங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ரைப்பவரோட 2 பசங்களும் வேதங்களையும், வேதாந்தங்களையும், மற்ற சாஸ்திரங்களையும் ரொம்ப சிறந்து வந்தாங்க. ஆனா பரத்வாஜ முனிவரோட பையன் யவகிரீகனுக்கு இதுல எதுலயுமே ஈடுபாடு இல்ல. இந்த சாஸ்திரங்கள் படிக்கிறதுலயோ, இந்த கலைஞானம் படிக்கிறதுலயோ ஒண்ணுத்துலயும் ஈடுபாடு இல்ல. அவன் பாட்டுன்னு ஏதோ சுத்தின்னு இருப்பான். காட்டுல அங்க, அங்க சுத்திக்கின்னு பசங்களோட சுத்திக்கின்னு காலம் போய்க்கின்னு இருந்தான். பரத்வாஜருக்கு இது ஒரு பெரிய மன கஷ்டத்த குடுத்தது. என்னடா இவன் ஒரு பொறுப்பில்லாத பிள்ளையா இருக்கிறானே! சரி தன் தந்தையுடைய அந்த வருத்தம் தெரிஞ்சு கூட, இவன் அதுக்கான தன்னுடைய தந்தையோட அந்த வருத்தம் தெரிஞ்சு கூட அதுக்காக எதுவுமே அவன் பண்ணல. அதுக்காக எந்த முயற்சியும் எடுக்கல. ஒரு நாள் சில அந்தணர்களும், சில முனி சிரேஷ்டர்களும் பரத்வாஜரையும், அவருடைய அவர் நண்பர் ரைப்பவரையும் பார்க்கறதுக்கு ஆசிரமம் வந்தாங்க. அப்ப இவங்க 2 பேரும் இல்ல. ரைப்பவரோட 2 பசங்களும், ஆ யவகிரீகன் மட்டும் இருந்தாங்க. அப்ப சில வேத சாஸ்திரங்கள பத்தியும், மற்றத பத்தியும் உரையாடல் நடந்துனது. இந்த எந்த உரையாடலிலும் இவனால கலந்துக்க முடியல. யாரால? யவகிரீகனால கலந்துக்க முடியல. அவனோட ரொம்ப வயசுல சின்ன அந்தணர்கள் கூட யவகிரீகன சட்டம் செய்யல. காரணம் இவன் எந்த உரையாடல்லயும் அங்க கலந்துக்கல. ஆனா ரைப்பரோட மகன் மட்டும் இவன அறிமுகம் செஞ்சு வச்சான். இவர் யவகிரீகர், என்னுடைய தந்தையோட நண்பரான பரத்வாஜ முனிவருடைய மகன், ஒரே மகன் அப்படின்னு. ஓ! பரத்வாஜ முனிவருடைய மகனா? ஐயய்யோ! நாங்க கவனிக்காத விட்டுட்டோமே! பரத்வாஜ முனிவர் இருந்திருந்தாருன்னா அவர்கிட்ட ஆசி பெற்றிருப்போம். சரி நீங்க ஏன் நாங்க பேசும்போது எதுலயுமே கலந்துக்கல? எதுலயுமே கலந்துக்காக அமைதியா இருந்துட்டீங்களே! "அஞ்ஞான திமிராந்தஸ்தே ஞாஞான சலானலயா தஸ்மம் ஸ்ரீ குருவே நம" இந்த ஸ்லோகத்த சொல்லி, இந்த ஸ்லோகத்த பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அங்க அந்தணர்கள்லாம் கேட்கறாங்க. பரத்வாஜ முனிவரான ரைப்ப இவன்கிட்ட யவகிரீன் கிட்ட இந்த ஸ்லோகத்த பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கிறாங்க. சரி அஞ்ஞானம் இருள் மூடிய குருனுடைய கண் ஞானம் என்னும் மை தீட்டிய கருவினால் எவரால் திறக்கப்பட்டதோ அந்த குருவுக்கு நமஸ்காரம். இதுதான் அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். ஆனா, இவனுக்கு பதில் சொல்ல தெரியல. ரொம்ப வெட்கமா போச்சு. என்னடா இப்படி ஒண்ணு கேள்வி கேட்டு நம்மளால எதுவுமே சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க எல்லாம் போயிடுறாங்க. இந்த இந்த செய்தி பரத்வாஜ முனிஜருக்கு தெரிஞ்சும் ரொம்ப கஷ்டப்பட்டார். இப்படி ஒரு அறிவற்ற பிள்ளைய பெற்றுட்டோமேன்னு. யவகிரீவனுக்கு ரொம்ப மன கஷ்டம். தகுந்த வயதுல தன்னுடைய தந்தையே இங்க பாடம் எடுக்கிறார். ஒரு குருவா இருந்து பாடம் எடுக்கிறார். அந்த ஆசிரமத்துல சரியான நம்மள அந்த ஞான பாடங்கள படிக்காததால, இன்னைக்கு நம்ம எவ்வளவு பெரிய ஒரு அவமானத்த பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, போய் கடுமையா தவம் இருக்கிறான். கடுமையான தவம். காரணம் இந்த ஞானம் சகல சாஸ்திரங்களையும் தான் எப்படியாவது அடைஞ்சணும்னு சொல்லிட்டு உட்கார்ந்து தவம் இருக்கிறான். இவனுடைய தவம் ரொம்ப கடுமையா இருக்கிறதால இந்திரனே வந்தான். இந்திரனே "யவகிரியா என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க?" யவகிரீவன் சொல்றான், "இந்த பூலோகத்துல இருக்கிற சகல சாஸ்திரங்களையும் நான் பெறணும். என்னால குருவிடம்லாம் போய் பாடம் படிக்க முடியாது. எல்லா கலை ஞானங்களும் எனக்கு வேணும். அதுக்காக இந்த தவத்த இருக்கிறேன்." உடனே இந்திரன் சொன்னான், "அறிவற்ற காரியத்த பண்றப்பா. இந்த ஞான உபதேசங்கள்லாம் குருவிடம் போய் தான் பாடம் படிக்கணும். இப்படி தவம் இருந்து நீ பெற முடியாது" அப்படின்றார். இவன் எதுவும் சட்டை பண்ணல. நான் அப்படிதான் இருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையான தவம் இருக்கிறான். தேவர்களுக்கும், இந்திரர்களுக்கும் ரொம்ப மன கஷ்டம். என்னடா நம்ம இவ்ளோ சொல்லியும் இவன் கேட்கலையே! இவனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆ ஒரு நாள் இவன் ஸ்நானம் பண்ணிட்டு காலையில யாரு? யவகிரீகன் ஸ்நானம் பண்ணிட்டு காலையில ஆற்றங்கரை ஓரம் போறான். அங்க ஒரு முனிவர் உட்கார்ந்துகின்னு, ஆற்றங்கரையில இருக்கிற மண்ண எடுத்து அந்த ஆத்துல போட்டுன்னே இருக்கிறார். ஒரு பெரியவர் உட்கார்ந்து போட்டுன்னுருக்கிறார். யவகிரீவன் உடனே கேட்கிறான், "பெரியவரே என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓடுற ஆத்துல எதுக்கு மண்ண போட்டுன்னு இருக்கீங்க இந்த வயதான காலத்துல?" அப்படின்னு கேட்கிறார். "ஏம்பா மக்கள்லாம் இந்த ஆத்த கடந்து போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால ஒரு மண்பாலம் கட்டின்னுக்கிறேன்ப்பா" அப்படின்னு. "என்ன வயதானதால உங்களுக்கு மூளை மழுங்கி போச்சா? ஓடுகின்ற ஆற்றில மண்ண போட்டு எப்படி பாலத்த கட்ட முடியும்? ஒழுங்கா போய் வீடு சேருங்க" அப்படின்னான்.
சரிப்பா, நீ மட்டும் குருவிடம் போகாம சகல சாஸ்திரங்களையும் படிக்கணும்னு நினைக்கும் பொழுது, அத அடையும்னு நினைக்கும் பொழுது, என்னால மட்பாலம் கட்ட முடியாதா? அப்படின்னு கேட்கிறார். இவனுக்கு அப்பதான் உரைச்சுது. நாம எவ்வளோ ஒரு ஒரு தவறான முயற்சிய பண்ணின்னு சொல்லி. அப்ப வந்திருக்கிறது யாரு? இந்திரன்ட்டு உணர்ந்தான். சரிப்பா இந்திரதேவனே, நான் செய்கின்ற அந்த காரியம் ஒரு தவறான இதுக்கு ஒரு முயற்சியும் இல்ல. இந்த இவ்வளவு தவம் இருந்தும் நான் இந்த ஞானத்த பெற முடியாதுன்னா, எனக்கு ஒரு சரியான வழிய காட்டு அப்படின்னு கேட்கிறான். அப்ப இந்திரன் சொல்றான், "ஏய் இந்த 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 வனத்துல கோடியில மதுபாலர்ன்னு ஒரு முனிவர் இருக்கார். ஒரு ஞானி இருக்கிறார். எப்பேர்ப்பட்ட அஞ்ஞானியும் தன்னுடைய முயற்சியால ஞானத்த குடுக்கிறவர். அவரிடம் போய் சரணடை. அவர் அந்த ஞானத்த குடுப்பார்." அப்புறம் அவரிடம் போயி முழுமையா சரணடைந்து அந்த ஞானத்த பெற்றான். இந்த கதையில வர அந்த விஷயம், நாம வந்து ஆ ஒரு வழிகாட்டுதல். ஞானிகள் வந்து அந்த பரம்பரையா அந்த ஞான வம்சம். குருதேவர் சாட்சாத் பரபிரம்மம் தான். சாட்சாத் பரபிரம்மம் தான் இங்க மனித வடிவம் எடுத்துட்டு வந்திருக்கிறார். ஆனா 16 வயசுல வந்து அந்த விளக்கை ஏற்றிய பிறகு தானே தான் ஞானின்றதே அவருக்கு தெரிஞ்சது. குருன்றவர் வந்து அந்த விளக்கை ஏற்றணும். விளக்கை ஏற்றிய பிறகு தான் 16 வயசுல அந்த ஞானத்த குடுத்து அப்புறம் குருதேவர் போனார். அந்த மாரியா நம்மளுடைய அந்த மனப்பதிவுகள், ஒரு குருவில்லாம இந்த கலைய அடைய முடியாது அப்படின்றதுக்கான கதைகள் தான் இது. நான் சொன்ன மாரியா இது உடம்பு, உயிரு, மனசு, ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயம். இன்னைக்கு நம்ம வந்து உடல் மின்சாரம், உடல் காந்தம். ஏன்னா இந்த உடம்புன்றது பல இயக்கங்களால் ஆகப்பட்ட ஒரு அற்புதமான இயந்திரம். இதுல 2 வகையான இயக்கம் நடக்குது. ஒண்ணு உள்ளிழுக்கிற இயக்கம், ஒண்ணு வெளித்தள்ளும் இயக்கம். இந்த 2 இயக்கமும் ஒழுங்கா நடக்கணும். ஒண்ணு காற்ற உள்ள இழுக்கிறோம். அது கார்பன் டை ஆக்சைடா அழுக்குகளா வெளிய போகுது. இன்னொன்னு சாப்பாட சாப்பிடுறோம். என்னென்னத்தையோ போட்டு சாப்பிடுறோம். அதெல்லாம் மலமா ஒழுங்கா வெளிய போணும். தண்ணீய குடிக்கிறோம். அதெல்லாம் வியர்வையா, மூத்திரமா எல்லாம் ஒழுங்கா வெளிய வரணும். இதெல்லாம் இது எல்லா இயக்கமும் இந்த உள்தள்ளும் இயக்கமும், வெளித்தள்ளும் இயக்கமும் ஒழுங்கா நடந்தா தான் இந்த உடம்பு நல்லா நடக்கும். ஒழுங்கா இருக்கும். அப்ப இந்த உள்ளிழுக்கும் இயக்கம், வெளித்தள்ளும் இயக்கத்துக்கு பிரதானமா நம்ம உடம்புல இருக்கிறது இந்த உடல் மின்சாரம், உடல் காந்தம். இன்னைக்கு நம்ப உடம்புல இருக்கிற மின்சாரத்த அளவு பண்றதுக்கு, நம்ம இதயத்துல எவ்வளவு மின்சாரம், அந்த இதயத்துல இருக்கிற மின்சாரம் சரியா நடக்குதுன்னா, அத டெஸ்ட் பண்றதுக்கு இசிஜி எடுன்றாங்க. இதயத்துக்கு போற அந்த மின்சாரம் சரியா இருந்தா தான் இதயம் சரியா துடிக்கும். இதயத்துக்கு போற அந்த மின்சாரம் சரியா இல்லன்னா, இதயம் சரியா துடிக்காது. அந்த இசிஜி ரிப்போர்ட்ல நமக்கு தெரியும். சரி இதயத்துல மட்டும் தான் இந்த மின்சாரம் இருக்குதான்னா, மூளையிலும் இருக்குது. இந்த மூளை வந்து கோடிக்கணக்கான ட்ரில்லியன்ஸ் ஆன் நியூரான்ஸ் ஆக்கப்பட்டு, இந்த நியூரான்ஸ்லாம் ஒரு நியூரான்ஸ் இன்னொரு நியூரான்ஸோட எப்படி கம்யூனிகேட் பண்ணுதுன்னா, இந்த உடல் மின்சாரம் தான். இதயத்த டெஸ்ட் பண்றதுக்கு இசிஜி. மூளையில இருக்கிற மின்சாரத்த டெஸ்ட் பண்றதுக்கு இஇஜி. இந்த டெஸ்ட் பண்ணி மூளையில அந்த அந்த நியூரான்ஸ்க்குலாம் சரியான அந்த இயக்கம் போதான்னு பார்க்கும். கையில சூடா ஒரு பொருள்ல கை வைக்கிறோம். உடனே நாம அந்த கைய எடுத்துடுறோம். அந்த அந்த உடனே கை எடுக்கிறோம் அப்படின்றது தான் நமக்கு தெரியுது. ஆனா அந்த கை பட்டதுமே அந்த செய்தி மூளைக்கு கடத்தப்படுது. மூளைக்கு போனதும் ஏதோ ஒரு பகுதியில இங்க பாதிப்பு அடைஞ்சிருக்குதுன்னு மூளை சரியா அந்த 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 ஆர்டர வாங்கிக்கின்னு திருப்பி அந்த கைய தூக்க சொல்லுது. இதெல்லாம் நடக்கிற வேகம், உடம்புல நடக்கிற வேகம் வந்து ரொம்ப அதிகம். நம்ப நம்பளுடைய மூளையுடைய செயல்பாடும் இன்னைக்கு இருக்கிற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர வச்சு நாம வந்து பார்க்கும் பொழுது, நம்ப மூளை ஒரு செகண்டுக்கு 38,000 டிரில்லியன் வேலைய செய்யுதாம். இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர வச்சு இந்த ஒரு செகண்ட்ல மூளை செய்யற வேலைய அந்த கம்ப்யூட்டர் செய்ய வைக்கணும்னா, ஏக்கர் கணக்குல ப்ராசஸர் போடணும். 1,00,000 ப்ராசஸர் போடணும் அதுக்கு. இந்த 1,00,000 ப்ராசஸர் போட்டு மூளை 1 செகண்ட் செய்யற வேலைய இத பண்ண வைக்கணும்னு பார்த்தா முடியல. அப்போ அந்த கம்ப்யூட்டர் அவ்ளோ செஞ்ச கம்ப்யூட்டர் எவ்வளவு நேரத்துல இந்த வேலைய செய்யுதுன்னா, 1 மணி நேரத்துல செய்யுது. அப்ப மூளையோட இயக்கம் ரொம்ப அபாரமான ஒரு இயக்கம். இந்த இந்த இயக்கம் வந்து 96 தத்துவங்களா நம்ம மூளையில இயங்குதுன்றாங்க நம்ம ஞானிகள். சரி இந்த இயக்கம் இயங்குறதுக்கு பிரதானமா நம்மகிட்ட இருக்கிறது 2 நாடிகள். உடம்புல 72,000 நாடிகள் இருந்தாலும், இத பிரதானமா இயக்கக்கூடிய 2 நாடிகள். ஒண்ணு இடை, இன்னொன்னு பிங்கலை. சரி இந்த இடையும், பிங்கலையும் வலது கால் பெருவிரல்ல இருந்து, இடது கால் பெருவிரல்ல இருந்து
நம்ம முதுகுத்தண்டியா வழியா வந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதம், விசுத்தம், ஆஞ்சைன்னு இருக்குது. சரி, இந்த இடையும் பிங்களையும் 2ம் ஒண்ணா சேருது மூலாதாரத்துல. இது கூட இன்னொன்னு சேருது சூஷ்மனா, நடுநாடி. இந்த இடை பிங்கலை மட்டும் ஒண்ணும் கிராஸா போகுது. ஆனா இந்த சூஷ்மனா நாடி மட்டும் முதுகுத்தண்டுல ஆரம்பிச்சு, முதுகு கீழ ஆரம்பிச்சு நேரா மூளைக்கு நேரா போகுது. இது வளையறது இல்ல. இது 3ம் ஒண்ணா சேர்ற இடம் தான் நம்மளுடைய கமலங்கள். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தம், ஆஞ்சை. இந்த இந்த மூலாதாரம் இங்க நடக்கிற அந்த இயக்கம்லாம் மற்ற இடங்கள்ல நடக்கிற வேலைய மூலாதாரத்துல எடுத்து வந்து 4 இதழ் கமலம் 4 வகையான வேலைய எடுத்து வந்து சேர்க்குது. இந்த வேலைய சேர்க்கறதுக்கு, அந்த வேலைகள் சரியா செயல்படுறதுக்கு எது நம்ம உடம்புல வேணும்னா உடல் மின்சாரம். இந்த உடல் மின்சாரம் சரியா இல்லன்னா, ஒரு நியூரான் இன்னொரு நியூரானோட கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஒரு நியூரான் இன்னொரு நியூரானோட கம்யூனிகேட் பண்ண முடியலன்னா, செய்திகள் சரியா கடத்தப்படாது. செய்திகள் சரியா கடத்தப்படாதுன்னா, அந்த ஆர்டர் மூளைக்கு சரியா போகாது. மூளைக்கு அந்த ஆர்டர் சரியா போலன்னா, அங்க ஒரு செயல்பாடும் நடக்காது. இந்த உடல் மின்சாரம்ன்றது எவ்வளவு அவசியம் பாருங்க. இன்னைக்கு விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ந்திருந்தாலும் கூட, இந்த உடல் மின்சாரம், உடல் காந்தத்த அவங்களால டெஸ்ட் பண்ண தான் முடியுதே தவிர, அத துரியப்படுத்துகிற முறைகள் கிடையாது. நம்ம உடம்புல இருக்கிற ஆற்றல நம்ம எப்படியோ செலவு பண்ணின்னு இருக்கிறோம். 2 மணி நேரம் உட்கார்ந்து டிவி பார்க்கிறோம், படம் பார்க்கிறோம். கண் வழியா எவ்ளோ ஆற்றல் போது. உட்கார்ந்து நேரம் கணக்குல தேவையில்லாத வேலைகள, தேவையில்லாத கதைகள பேசுறோம். எவ்ளோ ஆற்றல் நம்ம உடம்ப விட்டு வெளிய போகுது. நாம செய்கின்ற ஒரு காரியம் நம்ம உடம்ப விட்டு ஆற்றல் நெறைய போகுது. ஆனா இந்த ஆற்றல நம்மளால சேகரிச்சுக்கிறதுக்கு நமக்கு வழி இருக்குதா? உடம்பு டயர்ட் ஆயி போகுது. சரி, எப்போ நம்ம டயர்ட் ஆயி போய்தான் என்ன பண்ணிடுறோம்? படுத்து தூங்கிர்றோம். தூங்கும்போது நமக்கு அந்த ரீஜெனரேட் ஆகுது. ஆனா, இங்க நம்ம செலவு பண்ண ஆற்றல நம்மளால மீண்டும் கொண்டு வர தெரியுதா? நமக்கு முடியுதான்னா முடியறதில்ல. ஆனா, அத மீண்டும் நம்மளுக்கு கொண்டு வர பயிற்சி தான் இந்த யோக பயிற்சி. ஒரு யோகி தான் எவ்வளவுதான் தன் ஆற்றலை இழந்தாலும், அந்த ஆற்றல அந்த உடல் மின்சாரம், உடல் காந்தம் இது 2த்தையும் கொண்டு வர பயிற்சி தான் இந்த பிராணாயாம பயிற்சி. கொஞ்ச நேரம் ஒண்ணுமே இல்ல. கொஞ்ச நேரம் அந்த நாடி சுத்தி பண்ணாலே, நம்ப இழந்த அந்த ஆற்றல மீண்டும் பெறுறத நம்ம உணரலாம். சரி, இந்த மின்சாரமும், காந்தமும் தனித்தனி அல்ல. இந்த மின்சாரம், காந்தம் ஒன்றோடு தொடர்பு பட்டுன்னு இருக்கு. நம்ம பூமியே ஒரு காந்தம் தான். காந்தக்கோள் தான். சரி, எப்படி நம்ம பூமி ஒரு காந்தக்கோளா இருக்குது அப்படின்னா, பூமியோடைய நடுப்பகுதி போய் பார்த்தோம்னா, அந்த இடத்துல என்ன இருக்குது? அயனு, நிக்கல் இருக்குது. அது வந்து சாலிட் ஸ்டேட்ல இருக்குது. அதுக்கு மேல கொஞ்சம் மேல பார்த்தோம்னா, இந்த அயனும், நிக்கலும் திரவியத்துல இருக்கு. அதாவது லிக்விட் ஸ்டேட்ல இருக்குது. இந்த லிக்விட் ஸ்டேட்ல இருக்கிற திரவியம் வந்து ஒரு சுழற்சியில இருக்குது. ஏன்னா பூமி தன்னைத்தானேயும் சுத்துது, சூரியனும் சுத்து வருது. எங்கெங்கெல்லாம் ஒரு சுழற்சி ஏற்படுதோ அங்கெல்லாம் எலக்ட்ரான்ஸ்களோட இயக்கம் இருக்குது. எங்கெங்கெல்லாம் எலக்ட்ரான்ஸோட இயக்கம் இருக்குதோ அங்க காந்த சக்தி இருக்குது. ஒரு கரண்ட் ஒரு வயர்ல ஓடுதுன்னா, அங்க என்ன ஓடுதுன்னா எலக்ட்ரான்ஸ் ஓடுது. அந்த எலக்ட்ரான்ஸ் ஓடும்போது அத சுத்தி ஒரு காந்த இயக்கம் உருவாகுது. அப்போ இந்த பூமிக்கு நடுவுல அந்த அந்த இன்னர் லேயர்ல இருக்கிற அந்த லிக்விட் ஒரு சுழற்சியில இருக்குது. அந்த இரும்பும் நிக்கலும் ஒரு சுழற்சியில இருக்கும்போது அங்க எலக்ட்ரான்ஸ் இயங்குது. அந்த எலக்ட்ரான்ஸால பூமி ஒரு காந்த கோளா இருக்கு. பூமி கிட்ட இருக்கிற இந்த காந்த சக்தி தான் சூரியனிடம் வருகின்ற நம்மளுக்கு வந்து ரொம்ப பயங்கரமான அந்த கதிர்கள் எல்லாம் காப்பாத்துறது இந்த காந்த இயக்கம் தான். சரி, இதே இயக்கம், இதே சுழற்சி நம்ம உடம்புல ரத்தமா ஓடுது. நம்ம உடம்புல ரத்தமா ஓடுது. நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்துக்கு இந்த மின்சாரம் எங்கிருந்து கிடைக்குது? அப்படின்னா நம்ம சுவாசிக்கிற காத்துல இருந்து கிடைக்குது. நாம சுவாசிக்கிற சுவாசம் நமக்கு என்ன தெரியுது? மூக்கு வழியா நம்ம சுவாசிக்கிறோம். நுரையீரலுக்கு போது. நுரையீரல்ல இருந்து மீண்டும் அந்த காற்று நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடா வெளிய வருது. இது ஒரு வகையான சுவாசம். இத தாண்டி நம்ம உடம்புல இருக்கிற ஒரு செல்லும் சுவாசம் பண்ணுது. எப்படி? நம்ம உடம்புல இருக்கிற ஒரு செல்லும் சுவாசம் பண்ணுது. இங்க நாம சுவாசிச்ச காத்து நம்ம நுரையீரலுக்கு போயி, நுரையீரல்ல இருந்து அந்த ஹீமோகுளோபின் ரத்தத்துல ஹீமோகுளோபின் இருந்தா தான் அந்த ஆக்ஸிஜன் அத எடுத்துக்க முடியும். நான் போன வகுப்பு சொன்ன மாரி, காற்றுல வந்து வெறும் ஆக்ஸிஜன் மட்டும் இல்ல. நைட்ரஜன் 78% இருக்குது. 21% ஆக்ஸிஜன் இருக்குது. 1% மற்ற கேஸஸ் இருக்குது. நாம இப்படி காத்த சுவாசிக்கும்போது, நம்ம நுரையீரல் ஆக்ஸிஜன், நைட்ரஜன் எல்லாத்தையும் தானே எடுத்துக்கணும். எப்படி ஆக்ஸிஜன மட்டும் எடுத்துக்குது அப்படின்னா, நம்ம ரத்தத்துல இருக்கிற ஹீமோகுளோபின். இந்த ஹீமோகுளோபின் எத எடுத்துக்கும்னா, ஆக்ஸிஜன மட்டும் எடுத்துக்கும். நம்ம நுரையீரலுக்கு வர அந்த காற்றுல இருந்து ஆக்ஸிஜன மட்டும் ஹீமோகுளோபின் எடுத்துக்கின அந்த ரெட் பிளட் செல்ஸ் சிவப்பணுக்கள் நேரா இதயத்துக்கு போகுது.
இது இயல்பான சுவாசம். நாம மூச்சு பயிற்சி பண்றோம், பிராணாயாமம் பண்றோம். பிராணாயாமம் பண்ணும்போது என்ன பண்றோம்? காற்ற நல்லா உள்ள இழுக்கிறோம். சில பேர் வாயில பிராணாயாமம் பண்ணுவோம். பிராணாயாமத்த வாயில பண்ணணும்னு சொல்லிட்டு வாயால காத்து இழுத்து விடுறவங்கலாம் இருக்கிறாங்க. அது முற்றிலும் ஒரு தவறான முறை. காரணம் என்னன்னா, நாம மூக்கு வழியா காற்ற இழுக்கும் பொழுது, இங்க இருக்கிற வெப்பநிலை ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போயிடுறோம்னா, அந்த நேரத்துல நம்ம உடம்புக்கு சூடு தேவை. இந்த சூடான அந்த இயக்கம் நம்ம மூக்கு வழியா காற்ற இழுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புக்கு ஏத்த தட்பவெப்பநிலைக்கு ஏத்த மாரி மூக்கு அத மாத்துது. இந்த காற்றுல இருக்கிற தூசுகள்லாம் மூக்குல இருக்கிற அந்த சின்ன இயக்கங்கள் அது எல்லாத்தையும் எடுக்குது. நம்ம உடம்போட தட்பவெப்பநிலைக்கு ஏத்த மாரியே மூக்கு அத மாத்துது. அதுல இருக்கிற காற்றுகள ஃபில்டர் பண்ணுது. இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி தான் நம்ம மூக்கு வழியா போகுது. ஆனா இத வாய் வழியா நம்ம பண்ணோம்னா, வாய் வழியா அந்த மெக்கானிசம் கிடையாது. கிடையாது. அந்த அழுக்கோட நிறைந்த காற்று வாய் வழியா போகும். அப்போ இந்த வாய் வழியா காத்து இழுத்து விடுறது, வாய் வழியா ஓன்றது இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பிராணாயாமம்ன்றது மூக்கால் வளை தோண்ட சொன்னாண்டி மூச்சு காற்றிலும் வெப்பம் கசிந்ததடி. நாக்கால் பந்தலிட வேண்டாம் என்று அந்த நாயகன் சொன்னது புரிந்ததடி. இந்த நாக்கால செய்யறது அதெல்லாம் கிடையாது. மூக்கால் வளை தோண்ட சொன்னாண்டி மூச்சு காற்றிலும் வெப்பம் கசிந்ததடி. அது பிராணாயாமம்ன்றது மூச்சு பயிற்சின்றது மூக்கால பண்ற விஷயம். அப்ப மூக்கு வழியா நம்ம அந்த காற்றை இழுக்கிறோம். நம்ம நுரையீரலுக்கு போகுது. நுரையீரல்ல இருந்து நம்ம அந்த பிராணாயாமம், மூச்சு பயிற்சி பண்ணும்போது என்ன பண்றோம்? கொஞ்ச நேரம் அந்த காத்த அங்க நிறுத்துறோம் நுரையீரல்ல. அடக்கி வைக்கிறோம். அடக்கி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கப 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 கபான்னு அந்த ஆக்ஸிஜன அந்த ரெட் பிளட் செல்ஸ் எடுத்து சாதாரணமா நடந்துட்டு இருக்கிற அந்த சுவாசத்துல அது நடக்கிறது இல்ல. அந்த இயக்கத்த அங்க கொஞ்ச நேரம் நம்ம நிறுத்தி வைக்கிறோம். ஒரு 10 செகண்ட் நிறுத்துப்பா. கும்பகத்த ஒரு 5 செகண்ட் பண்ணு. 5 எண்ணிக்கை பண்ணு. 1, 2, 3, 4, 5. அங்க நிறுத்தும்போது என்ன ஆகுதுன்னா, கப கப கபான்னு அந்த ஹீமோகுளோபின் அந்த ரத்தம் ரெட் பிளட் செல்ஸ் எல்லாம் ஆக்ஸிஜன் எடுத்துக்கினா அப்படியே அது இதயத்துக்கு போகுது. இதயத்துக்கு போகும்போதே அந்த மின்சாரம், அந்த இதயத்துக்கு இயக்கக்கூடிய அந்த மின்சாரம் அதுக்கு தேவையான அளவுக்கு கிடைச்சு போகுது. காரணம், நம்ம ரத்தத்துல ஏற்படுற அந்த வேதியியல் மாற்றம் அங்க அற்புதமான ஒரு மின்சாரத்தை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம நம்ம இதயத்துக்கு போற அந்த ரத்த குழாய்க்கு அற்புதமான அந்த ஆக்ஸிஜன் பிராணசக்தி கிடைச்சு போகுது. அப்படியே நுரையீரலுக்கு பக்கத்திலேயே அந்த இதயத்துக்கு வரும்பொழுதே பாதி சிகிச்சை அங்க முடிஞ்சு போகுது உடம்புக்கு. ஒரே ஒரு பிராணாயாமத்துல இந்த சிகிச்சை முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் அந்த அந்த இதயம் உடல் முழுவதும் அந்த ரத்தத்த அனுப்பும். சரி உடல் முழுவதும் போற இந்த ரத்தம், நம்ம உடம்புல இருக்கிற அந்த ரத்த நாளங்கள் எவ்வளோ எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணுது ஒரு நாளைக்கு? நம்ம உடம்புல இருக்கிற ரத்த நாளங்கள்லாம் எடுத்து தனித்தனியா இருக்கிறத எல்லாத்தையும் ஒண்ணா எடுத்து இது பண்ணாங்கன்னா 1,00,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணும். அதாவது நம்மளுடைய பூமியே 2 சுத்து சுத்திடலான்றாங்க. எங்க ஒரே ஒரு அந்த ஹார்ட் பீட் நம்மளுக்கு பீட் ஆகுது. அதுல இருந்து உடல் முழுவதும் அவ்ளோ ரத்த நாளங்கள். இன்னும் அந்த செல்களுக்கு கிட்ட போற அந்த அந்த கேப்லரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம வெறும் கண்ணால பார்க்க முடியாது. உடம்ப அறுத்தா கூட நம்ம வெறும் கண்ணால பார்க்க முடியாது. அதெல்லாம் மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்க முடியும். அவ்ளோ நுண்ணிய குழாய்கள். இதே மாரி நம்ம மூளைக்கு போற அந்த ரத்த குழாய்கள்லாம் ரொம்ப 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 நுண்ணிய குழாய்கள். ஒரு ஒரு முடிய 100ஆ கிழிச்சோம்னா, அது எவ்ளோ மெல்லிசா இருக்குமோ, அது கண்ணுலயே பார்க்க முடியாது. அவ்ளோ ரத்த குழாய்கள். இந்த இடத்துக்கெல்லாம் ஒரு பிரஷர் தேவைப்படுது. அதுவும் அளவோட தேவைப்படுது. நல்லா சிந்திக்கணும். அந்த இடத்துல ரொம்ப கரடுமுரடான ஒரு பிரஷர குடுத்தா, அந்த ரத்த குழாய் பர்ஸ்ட் ஆயிடும். அளவோட அந்த ரத்தம் போணும். சீரா போணும் அப்டின்னா, அந்த பயிற்சி எவ்ளோ பாதுகாப்பான பயிற்சியா இருக்கணும். எவ்ளோ கவனமா செய்யணும். எவ்ளோ கட்டுப்பாடோட செய்யணும். எவ்ளோ கண்காணிப்போட செய்யணும். எவ்ளோ பெரிய வழிகாட்டுதலோட செய்யணும். குருதேவர் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வடிவாக்கம் பண்ணி குடுத்திருக்கிறார். பாதுகாப்பானது, ரகசியமானது, சிறிதே பழகினாலும் பெரும் பயத்திலிருந்து உன்னை காப்பாற்றும். பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை. அப்படி நாம செய்யற ஒரு ஆசனங்களும் இந்த 1,00,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணக்கூடிய அந்த ரத்த ஓட்டங்கள் பத்மாசனம் போடுறோமா? இந்த கால எடுத்து அந்த கால எடுத்து போடும்பொழுது, இடுப்பு கீழ அப்படியே ரத்தம் கொஞ்ச நேரத்துக்கு அரெஸ்ட் ஆயிடுது. காலுக்கு நமக்கு ரொம்ப பெரிய ரத்த ஓட்டம் தேவையில்லையே. அங்க என்ன உறுப்பா இருக்குது? அங்கன கிட்னி இருக்குதா? லிவர் இருக்குதா? எல்லாம் எங்க இருக்குது? இடுப்புக்கு மேல இருக்குது. கிட்னி இருக்குது, லிவர் இருக்குது, கணையம் இருக்குது, இதயம் இருக்குது, நுரையீரல் இருக்குது. அத தாண்டி கிளாண்ட்ஸ் இருக்குது. இந்த பத்மாசனம் நம்ம முதல் ஆசனம் பத்மாசனம் போடும்பொழுது, ஒரு 10 நிமிஷம் பத்மாசனம் போடுறோம் அப்டின்னாலே, எவ்ளோ ரத்த ஓட்டம் நம்ம மேற்பகுதிக்கு கிடைக்குது. நல்லா சிந்திச்சு பார்க்கணும். அப்ப அந்த ரத்த ஓட்டம் மேற்பகுதிக்கு கிடைக்கும்போது நான் சொன்ன மாரி ரொம்ப 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 நுணுக்கமான அந்த நுண்ணிய குழாய்களுக்கெல்லாம் போதுமான ரத்த ஓட்டம் போய் சேரும்.
அப்ப அந்த ரத்தத்துல பல ரசாயன மாற்றங்கள் ஏற்படும். இதுதான் பத்மாசனத்தை எழுதும்போது குருதேவர் எழுதுவார். அந்த உடல் காந்த சக்தி 10 நிமிஷம் பத்மாசனம் போட்டு 1 1/2 மணி நேரம் பத்மாசனம் போடுறோம்னா பீபத்ஸு. பத்ம பீபத்ஸு. இந்த 1 1/2 மணி நேரம் அவன் போடும்போது இந்த ரத்தங்கள்ல பல ரசாயன மாற்றங்கள் ஏற்படும். பல ரசாயன மாற்றங்கள் அங்க உடல் மின்சாரத்த துரியப்படுத்தும். எங்கெங்கெல்லாம் மின்சாரம் இருக்குதோ அங்க காந்தம் இருக்குது. அப்ப அவன சுற்றி ஒரு காந்த இயக்கம் உருவாகும். இது ஒரு விஞ்ஞானம். இது ஒரு சயின்ஸ். இந்த விஞ்ஞானத்த எடுத்து விஞ்ஞானம் ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா, இது உடம்புல நடக்கிற இயக்கங்கள கண்டு வியப்பாங்க. என்னம்மா இவன் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த நியூரான்ஸ்லாம் இயங்குது. ஒரு நியூரான்ஸும் இன்னொரு நியூரான்ஸ கம்யூனிகேட் பண்றதுக்கு நம்ம உடம்புல ட்ரில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் இருக்குது மூளையில. இந்த நியூரான்ஸ் ஒரு நியூரான்ஸ இன்னொரு நியூரான்ஸ எந்த அளவுக்கு கம்யூனிகேட் பண்ணுதோ, அந்த அளவுக்கு அவனோட இயக்கம் நல்லா இருக்கும். அப்போ நாம செய்கின்ற ஆசனங்கள், பத்மாசனம் போடுறோம், வஜ்ராசனம் போடுறோம், வஜ்ரமுத்ரா பண்றோம். இதெல்லாம் அந்தந்த பகுதிக்கு போதுமான ரத்த ஓட்டத்த சீரா குடுக்குது. சீரா குடுக்குது. சீரா குடுக்கும்போது என்ன அந்த வேதியியல் மாற்றம் நடந்து எல்லா பகுதிக்கும் போதுமான ரத்த ஓட்டம் கிடைக்குது. போதுமான ரத்த ஓட்டம் கிடைக்கும்போது, உடல் மின்சாரம் நல்லா இருக்கு. உடல் மின்சாரம் நல்லா இருக்கும்போது செய்திகள் ஒழுங்கா கடத்தப்படுது. அங்கங்க நடக்கிற செய்திகள் எல்லாம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தம், ஆஞ்சைனம் எல்லா இடங்களிலும் அந்த மூளைக்கு அந்த செய்திகள் கடத்தப்படுது. மூளை அந்த செய்திகள வாங்கின அந்த இயக்கங்கள ஒழுங்கா சரி பண்ணும். இது உடம்புக்குள்ள பண்ற நுட்பங்கள் ரொம்ப அற்புதம். ரொம்ப ரொம்ப அற்புதம். ஏன்னா வெறும் வெறும் ரத்தத்துல நாம பார்க்கிறோம் ஆர்பிசி, ரெட் பிளட் செல்ஸ், அதுக்கப்புறம் சிவப்பணுக்கள் இருக்குது, வெள்ளை அணுக்கள் இருக்குது, பிளேட்லெட்ஸ் இருக்கு. இதான் இருக்குது. இதான் நமக்கு தெரியுது. ஆனா இந்த ரத்தத்துல அந்தந்த கிளாண்ட்ஸ் சுரக்க வேண்டிய ஹார்மோன்கள் சேரும் பொழுதுதான் பல அற்புதங்கள் நடக்குது உடம்புல. தைராய்டு ஹார்மோன், தைராக்சின் நம்ம ரத்தத்துல வரும்போதுதான் உடம்புல பல வளர்ச்சிகள், பல விஷயங்கள் நடக்குது. அதே மாதிரி நம்ம ஞானிகள் சொன்ன மாதிரி அந்த பிள்ளை சிட்டான். பிள்ளை சிட்டான் பிடிச்சு கொடுத்தாண்டி தொல்லை அத்தனையும் தொலைச்சு வச்சாண்டி. நம்ம தைமஸ் அந்த கிளாண்ட் 12 வயசு வரைக்கும் தான் செயல்படுது. இன்னைக்கு இருக்கிற அந்த வளர்ச்சி, இன்னைக்கு இருக்கிற காலகட்டம், சாப்பாடு, குழந்தைங்க 1 வயசு, 2 வயசு குழந்தைங்கலாம் அவங்களுக்கே பயங்கரமான கோவம் வருது. பெரியவங்கள விட குழந்தைங்கள கையாளுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. காரணம் இந்த தைமஸ் கிளாண்டோட இயக்கம் நின்னு போச்சு. பிள்ளை சிட்டான் வேலையே செய்யல. சாப்பாடு முறை, உணவு முறை, மனிதனோட எண்ணங்கள் தாறுமாறா போனதுல அதனுடைய வெளிப்பாடு. பிள்ளை சிட்டான் பிடிச்சு கொடுத்தாண்டி தொல்லை அத்தனையும் தொலைச்சு வச்சாண்டி, எல்லை குதிரைக்கு கடிவாளம் இட்டாண்டி, கொள்ளை உலகில் என்னை சேர்த்தாண்டி அப்படி அம்மா சொல்லும் பொழுது, இந்த நம்மளுடைய ஞானிகள் நம்மளுடைய யோக பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த பிள்ளை சிட்டான் மீண்டும் ஆக்டிவேட் ஆகுது. ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது? தொல்லை அத்தனையும் தொலைச்சு வச்சாண்டி. என்ன தொல்லை? தொல்லைகள் யாரும் வெளியே குடுக்கறது இல்ல. அந்த தொல்லையை குடுக்கிற மனம் நமக்குள்ளே இருக்கு. இந்த புலன்கள் ஒழுங்கா அது வரைமுறைப்படுத்தினா, இந்த புலன்கள் சரியா இல்லாதால அந்த தொல்லை நமக்குள்ளதான் இருக்கு. எதுக்குமே கவலைப்படாத ஒரு மனோநிலை உண்டாகும். காரணம், இங்க நாம ஏன் பிறந்தோன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த பிறவியினுடைய நோக்கத்த நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம ஒருத்தரும் நம்ம ஏன் இங்க பிறந்தோம்? பிறந்தோம் அப்படின்னா, ஒரு டாக்டர் ஆவறதுக்கா? ஒரு இன்ஜினியர் ஆவறதுக்கு, ஒரு வக்கீல் ஆவறதுக்கோ, அந்த தொழில்ல சேர்ந்து சாதனை பண்றதுக்கு, இது பிறந்தோம் அப்படின்னா, இதுதான் நம்மளுடைய நோக்கம் நாம நெனச்சுன்னு இருக்கிறோம். அது இல்ல. எல்லை காண முடியாத எவ்வளோ எல்லையின் ஜீவனின் எல்லையற்ற பயணத்தில் பயணித்து, பயணித்து, பயணித்து வந்த அந்த ஆத்மா நமக்குள்ள சோர்ந்து போயிருக்கு. இந்த பயணத்த மேலும் எப்படி மேற்கொள்றது? இந்த உலகத்துல மீண்டும் எப்படி பிறந்து, இறந்து, பிறந்து, இறந்து சாவதுன்னு தவிச்சுன்னு இருக்குது. அப்படி மீண்டும் பிறந்து, இறந்து, பிறந்து, இறந்து வாழ்கின்ற அந்த ஆத்மாவுக்கு ஒரு முடிவு ஒண்ணு இருக்குது. மோட்சம், முக்தி. அந்த பிரம்மத்தோட மீண்டும் சங்கமம் ஆவறது. அந்த வழி தெரியாம இங்க லோல்பட்டுன்னு இருக்குது. அந்த வழி, அந்த வழிதான் இந்த யோகம். அந்த வழிதான் இந்த ஞானம். அந்த வழிய அவங்க தெரிஞ்சுக்கின அப்புறம், சரி இந்த வழிய தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஆகுது? நம்ப செய்கின்ற இந்த ஆசனங்கள், நம்ம கிளான்ஸ் சொல்லக்கூடிய அந்த சுரப்பிகள், இதெல்லாம் நம்ம மூளையில வேலை செய்யும் பொழுது இதெல்லாம் தானா விலகி போகுது.
இந்த பயிற்சி முறைகள் மனிதனுக்கு குடுக்குற அந்த பக்குவத்த பாருங்க. ஏதோ நாம செய்றோம். ஒரு 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 நமக்கு இப்போ ஒருத்தவங்களுக்கு சர்க்கரை வியாதி வந்திருக்குது. மனித நிம்மதியில அந்த அணிந்துரை பார்த்திருந்தீங்கன்னா, 2000த்துல வெளிவந்த புக்கு. அதுக்கு அணிந்துரை எழுதியிருக்கிறார். 2000ஆம் ஆண்டு அவருக்கு சர்க்கரை 360 இருந்துச்சு. ஆசனங்களுக்கு அடுத்துன்னு அந்த சர்க்கரை வியாதி அடியோட போயிடுச்சு. இன்னைக்கு எவ்வளவு ஆச்சு? 22 வருஷம் ஆகுது. இன்னைக்கும் நல்லா இருக்கு. அணிந்துரையில அவர் எழுதியிருப்பார். மனித நிம்மதி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ நம்ம யோகாசனம் கத்துக்க வரோம்னா, நமக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குது, சர்க்கரை வியாதி இருக்குது, இது இருக்குது. இதான் நம்மளுக்கு சரியா போகுது. இது மேலோட்டமா நம்ம பார்க்கிற பார்வை. ஆனா இதுவே ஒரு பெரிய அபூர்வம். இதுவே பெரிய பெரிய அபூர்வம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எந்த நோய் நொடி இல்லாம நம்ம வாழ்க்கைய வாழறத விட ஒரு பெரிய செல்வம் இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. ஆனா மேலோட்டமா நம்ம யோகாசனங்கள பார்க்கும்போது அதான் நமக்கு தெரியுது. ஆனா இத தாண்டி அது நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பிகளும், அது இயக்கக்கூடிய அந்த இயக்கங்களும், அது மூளையில போய் செய்கின்ற வேதியியல் மாற்றங்களும், நம்ம ஆத்மாவுல பதிவான அந்த கர்ம பந்தங்களை திருத்தி அமைச்சிடுது. கர்ம வினைகளே தீர்த்தி அமைச்சிடுது. என்னமா நம்ம பதிவுகளோட என்னமா இங்க நோய்வாய்ப்பட்டு நம்ம அவஸ்தைப்படணுமோ அந்த பதிவுகளோட வந்துக்கிறோம். சில பேருக்கு சீக்கிரம் சரியாயிடுது, சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இது 2டே விஷயம் தான். யோகாசனங்கள் செஞ்சா ஒண்ணு சீக்கிரம் சரியாயிடும். சில பேருக்கு அவங்க செய்த வினை பயன்கள் படி அந்த பதிவுகள் அவங்களுக்குள்ள ஆழமா எப்படி இருந்தது அது படி சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா இது என்ன பண்றோம் நம்ப? இப்ப நம்ப அந்த பதிவுகளோட ஒருத்தவங்களுக்கு இவங்க ஒரு தைராய்டு பிரச்சனையோட வாழ்நாள் முழுதும் அவஸ்தைப்படணுன்ற பதிவுகளோட அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அல்லது சர்க்கரை வியாதியோட அவஸ்தைப்படணும், இல்ல வேற ஏதாவது ஒரு உடல் உபாதையில அவஸ்தைப்படணும் அப்படின்னு அந்த பதிவுகளோட இருக்கிறாங்கன்னா, யோகாசனம் என்ன பண்ணுதுன்னா, மேலோட்டமா அத சரி பண்ணல. அந்த மூளையில இருக்கிற அந்த பதிவுகளோட போய் அந்த விஷத்த அங்க இருந்து எடுக்குது. இது நாம மேலோட்டமா பார்க்கும்போது நமக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா, அது மீண்டும் மீண்டும் நம்ம செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, மூளையில பதிவான அந்த ஆழமான பதிவுகளே போய் தூக்குது. அந்த ஆழமான பதிவுகளோட நம்ம தூக்கிட்ட போது, நம்ம ஆத்மாவுல இருந்தே அந்த பதிவுகள் போயிடுச்சு. அந்த நோய் என்ற அந்த பிடியிலிருந்து நம்ம போயிட்டோம். மீண்டும் பிறக்கிறோம்னா, அந்த அந்த ஒண்ணுமே இல்லாம சர்வ சுதந்திரமா, நல்ல ஆரோக்கியமான ஒரு நிலையில பிறப்போம். ஆனா இங்க என்ன பண்றோம்? தலைகீழா எல்லாருமே அந்த உடம்ப கெடுத்துக்கிறோம். கெடுக்கிறத ஆழமான பதிவுகளா வச்சுன்னு இருக்கிறோம். எப்படி எப்படியெல்லாம் உடம்ப கெடுத்துக்கலாம்ன்னு சொல்லிட்டு, நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த ஆழமான பதிவுகளோட தான் மீண்டும் நம்ம பிறக்க போறோம். இப்ப நாம உடம்ப எப்படி வடிவமைச்சுக்கிறோமோ, ஏன்னா இந்த பிறவி என்பது அடுத்த பிறவிய வடிவமைக்க கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு. என்னமா நம்மளுடைய உள்ளுறுப்புகள், நம்மளோட இயக்கங்கள நம்ம வடிவமைச்சுக்கிறோமோ, இந்த பதிவுகளோட நாம போறோம். இப்ப வாழற வாழ்க்கைக்கு மட்டும் சுகமா இல்ல. இந்த பதிவுகளோட மீண்டும் பிறக்கும்போது, இந்த பதிவுகளோட தான் மீண்டும் ஒரு தாயோட வயித்துல கருவாகும். எங்க எடுத்துன்னு போய் நிறுத்துது பாருங்க. ஒரு ஞானகுரு குடுக்குற ஒரு பாடம். இந்த நோய்வாய்ப்பட்டது மட்டும் இல்ல. அவங்ககிட்ட இருக்கிற தீய எண்ணங்கள், பொறாமை, பொய் பேசுறது, இதெல்லாம் இந்த இந்த பதிவுகள் எல்லாத்தையும் அகற்றிடுது. இந்த பதிவுகளே இல்லாம பண்ணிடுது. நல்ல எண்ணங்களும், நல்ல செயல்களும், நல்ல சிந்தனைகளும், போட்டி, பொறாமை இதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு மனிதனா வரான். இதுதான் யோகாசனத்த அடுத்த பண்ற நிலை. இதுக்கெல்லாம் வைராக்கியமான பயிற்சி. கைவசப்படுத்தக்கூடிய அந்த பயிற்சி முறைகள் அன்றாடம் அத நம்ம பண்ணணும். அன்றாடம் நம்ம பண்ணணும். நாம பண்ணும்போது தான் நமக்குள்ள இது ஒரு ஆழமான பதிவுகளா வருது. ஒரு 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 யோக முத்ரா நான் பண்றேன் அப்டின்னா, சரி டெய்லி ஒருத்தர் யோகாசனம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். டெய்லி அவருக்குன்னு ஒரு சீக்வென்ஸ குடுத்தாச்சு. பத்மாசனம், யோக முத்ரா, அதுக்கு அடுத்தது ஒரு சர்பாசனம், சலபாசனம், உத்தித பாதாசனம், பிருஷ்டாசனம், பிரியாசனம், சூரிய நமஸ்காரம், ஓய்வாசனம். இது ஒரு ஜெனரல் ஹெல்த்துக்கு ஒரு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான ஆசனம். இத அவர் பண்ண ஆரம்பிக்கிறார். என்ன ஆகுது? முதல்ல ஒரு 5 நாள் என்ன பண்றாரு? குடுத்த அட்டைப்படத்தையோ, நான் இல்ல WhatsAppல அனுப்புன புகைப்படத்தையோ பார்த்து பார்த்து பண்றாரு. ஏன்னா தெரியல, சீக்வென்ஸ் தெரியல அவருக்கு. பார்த்து பார்த்து பண்றாரு. 1 மாசம் மாத்தி மாத்தி பண்றாரு. அப்புறம் திருப்பி நான் அவருக்கு கனெக்ட் பண்ணி, இல்லங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி, ஒரு கரெக்ஷன் வரதுக்கு ஒரு 3 மாசம் ஆயிடுது. இந்த 3 மாச பயிற்சிக்கு அப்புறம் பத்மாசனம் போட்டு முடிச்சதும் அவருக்கு தெரியும். அடுத்து நம்ம யோக முத்ரா பண்ணணும்னு. ஏன்னா அது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடுச்சு. கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடுச்சு. என்னன்னா இங்க பத்மாசனம் போட்டு முடிச்சு நான் யோக முத்ரா பண்ண போறேன்னதும் எனக்கு எப்படி தெரியுமோ, இந்த ஆர்டர என் மூளையும் ஆல்ரெடி வாங்கிடுச்சு. இந்த ஆர்டர் என் மூளையும் ஆல்ரெடி வாங்கிட்டு அது என்ன பண்ணும்? யோக முத்ரா செய்யும் பொழுது கணையம், சிறுகுடல், பெருகுடல், லிவர் இது எல்லாத்துக்கும் போதுமான உற்சாகம் இவங்க எல்லாம் ரெடியா இருப்பாங்க.
நீங்க எப்ப பத்மாசனம் போட்டு பண்ணி முடிக்க போறீங்க, அந்த முடிச்ச அந்த செகண்ட்ல இவங்க எல்லாம் ரெடியா இருப்பாங்க. இவங்க ரெடியா இருக்கிற நேரத்துல நாம அத செய்யும் பொழுது, அதுக்கு போதுமான ரத்த ஓட்டம், போஷாக்கு கிடைக்கும் பொழுது, அது அந்த பதிவுகள் ஆழமா அதுக்குள்ள பதிவாயிடும். இந்த யோக முத்ரா நான் பண்ணின்னு இருக்கும் பொழுதே, நம்ம சிறுகுடல்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அங்க இருக்கிற சாரத்தெல்லாம் எப்படி எடுத்துக்கணும்? ஏன்னா, அதுக்கு போதுமான ரத்த ஓட்டம், போஷாக்கு கிடைக்கும்போது, என்னென்ன வேலைகள உடம்பு செய்ய முடியுமோ, வேகமா செஞ்சுக்கிறதுக்கு தயாராகி போகுது. இத முடிச்சுட்டு அப்படியே சர்பாசனம் பண்றாரு. சர்பாசனம் பண்ணும்பொழுது நம்மளுடைய தைராய்டு, தொண்டை, இடுப்பு எலும்பு இதெல்லாம் அதெல்லாம் தயாராகுது. அதுக்கடுத்து சலபாசனம் நம்மளோட சிறுநீரகங்கள் தயாராகுது. சிறுநீரகங்களுக்கு போதுமான போஷாக்கு அடுத்தது நீயாப்பா சர்பாசனம் பண்ணும்போதே சிறுநீரகத்துக்கு ஒரு அலர்ட் போயிடுது மூளையில இருந்து. காரணம் இவர் அந்த ஆர்டர் அந்த சீக்வென்ஸ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணின்னு வர்றாரு. ஃபாலோ பண்ணின்னு வரும்போது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸ்டோர் ஆயிடும்போது மூளையில இருக்கிற அந்த நியூரான்ஸ் அது எல்லாத்துக்கும் கிட்னிக்கு செய்திகள் அனுப்புது. எப்பா அடுத்தது உனக்கு தான். அடுத்தது உனக்கு தான்ப்பா தயாரா இரு. சர்பாசனம் பண்ணின்னு இருக்கிறார். இப்ப நாம என்ன பண்றோம்? சர்பாசனம் பண்ணி முடிச்ச உடனே ஒரு ஃபோன் வருது. எழுந்து போயிடுறோம். ஃபோன பேசின்னு இருக்கிறோம். ஆசனங்கள் பண்ணிட்டு நடுவுல ஒரு 5 நிமிஷம் ஃபோன் பேசிட்டோம். ஒரு பெரிய ஏமாற்றத்த நம்ம உடம்புக்கு குடுக்கும். அது எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்றம். நாளுக்கு நாள் நம்ம பழகி, பழகி, பழகி வந்த அந்த பதிவுகள், சரி இப்படியே இவர் பண்ணின்னு இருக்கிறாருன்னு வச்சுப்போம். சர்பாசனம் வந்து ஒரு நாள் பண்றாரு, ஃபோன் வருது போயிட்டாரு. அப்புறம் அடுத்தது அவங்க அம்மா கூப்பிடுறாங்க, இல்ல வந்து வேற ஏதோ வேலைக்கு போயிட்டாரு. போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திருப்பி வந்து ஆசனம் பண்றாருன்னா, இப்படியே அவர் போயிருந்தாருன்னா, மூளை வந்து அது குழம்பி போகுது. இவன் என்ன ஒரு சீக்வென்ஸும் ஃபாலோ பண்ண மாட்றான். ஒரு நாள் வந்து ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வரான். சில நாள் சர்பாசனம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு போயிடுறான். காரணம் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அங்க கன்ஃப்யூஸ் ஆயி போகுது. அதனால அந்த சீக்வென்ஸ நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, மூளை அந்த ஆர்டர வாங்கிக்கிச்சு அப்படின்னா, நம்ம ஒரு ஒரு ஆசனம் செஞ்சு முடிச்ச உடனே, நம்ப சிந்திக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஆர்டர் அந்த உறுப்புக்கு போயிடுது. பாரு சலபாசனம் அடுத்தது இவர் செய்ய போறார். சலபாசனம் செய்ய போறார். ரெடியா இரு. சிறுநீரகங்களுக்கு அந்த ஆர்டர் போயிடுச்சு. சிறுநீரகங்களுக்கு அந்த நியூரான்ஸ் மூலியமா எப்படி போகுதுன்னா, நம்ம உடல் மின்சாரம் மூலியமா போகுது. அடுத்து சிறுநீரகங்கள் அத வாங்கின்னு தயாரா இருக்கு. உடனே நம்ம சலபாசனம் பண்ணும் பொழுது, சிறுநீரகங்களுக்கு போதுமான போஷாக்க நம்ம குடுக்கும். அடுத்தது சர்வாங்காசனம் நம்ம பண்ணும் பொழுது, தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லாம் தயாரா இருக்கிறாங்க. அது ஒரு உற்சாக நிலை. அது ஒரு ஏகாந்த நிலை. அது ஒரு ஒரு உறுப்பும் அத அடைகின்ற ஆனந்தத்துக்கும், சந்தோஷத்துக்கும் குருதேவர் சொல்லுவாரு, அது கையெடுத்து வணங்கணும்னு. ஒரு ஒரு உறுப்பும் அது கையெடுத்து வணங்கும். காரணம் அது கிடைக்கின்ற அந்த போஷாக்கு அபூர்வம், அபாரம். அது வார்த்தைகளால் விளக்க முடியாது. அது ஒரு நிகரில்லாத ஒரு நிதியம். அந்த நிதியத்த குடுத்த குருதேவருக்கு நாம் என்ன செய்ய முடியும்? நம்ம தலையில இருந்து கால் வரைக்கும் ஒரு ஒரு உறுப்பையும் போஷாக்கு பண்ணி, அந்த உள்ளுறுப்புகள்லாம் அந்த அகைன்ஸ்ட் கிராவிட்டி பூமியோட அகைன்ஸ்ட் கிராவிட்டில நிக்கும்போது அது நடக்கின்ற இயக்கம், அது ஒரு வினோதம். இறைவா! இறைவா! என் இறைவா! எழுவான் ஈரண்டும் ஈட்ட கொடைநலம் சான்ற 150 நின்னருள் சாகரம் நிகரில்லாத நிதியம் எனது அருளி. இது ஒரு நிகரில்லாத நிதியம். இந்த நிகரில்லாத நிதியத்துக்கு என்ன கொடுக்க முடியும்? என்ன கொடுக்க முடியும்? பணம் காசு கொடுக்க முடியுமா? இல்ல இந்த உலகத்தையே கொண்டு வந்து அந்த திருவடியில வச்சாலும் முடியுமா? முடியாது. அதனால என்ன பண்றான் ஒரு சீடன்? தன்னையே தான் குடுக்குறான். தன்னுடைய நேரத்த குடுக்குறான். தன்னுடைய காலத்த குடுக்குறான். தன்னையே தான் அர்ப்பணிச்சு அங்க நிக்கிறான். நான் என்றும், தான் என்றும் நாடினேன் நாடலும் நான் என்றும், தான் என்றும் இரண்டில்லை என்பதை நான் என்ற ஞான முதல்வனே நல்கி அந்த ஆசனங்களோட நம்ம அத இணைந்து பண்ணும் பொழுது, நம்ப மனசுல ஏற்படுற அந்த இயக்கம், நம்மளால குருன்றவர அப்ப கூட கொஞ்சம் தான் புரிஞ்சுக்க முடியுது. அப்படி ஒரு ஒரு ஆசனங்களும் அத நம்ம பண்ணி முடிச்சம்போது, நமக்குள்ள ஆழமான அந்த சீக்வென்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது, அப்புறம் பிருஷ்டாசனம், பிரியாசனம், சூரிய நமஸ்காரம். இது எல்லாம் அந்த இயக்கங்கள்லாம் சீராகி அப்படியே ஓய்வாசனம் எடுக்கும் பொழுது, ஓய்வாசனம் பண்ணும்போது, மனம் ஒரு அமைதிக்கு வருது. உள்ள நடந்த அந்த இயக்கங்களுக்கெல்லாம் போதுமான அந்த போஷாக்கு கிடைச்சிட்டதுக்கு அப்புறம், அதெல்லாம் எப்படி இயங்கணும்? இன்னைக்கு நாள்ல இருக்கிற ஒரு 9 மணி நேரத்துக்கு அந்த எனர்ஜி நமக்கு வந்து போகுது. அது ஓய்வாசனம் அவர் பண்ணின்னு இருக்கும் பொழுதே, உடம்புல இருக்கிற மற்ற செல்களுக்கெல்லாம் ஆர்டர் போயிடும். "எப்பா அடுத்தது மூச்சு பயிற்சி பண்ண போறாருப்பா." இல்ல, இல்ல அவர் மூச்சு பயிற்சி முடிச்சுட்டாரு. பிராணாயாமம் பண்ண போறார். அத்தியாயமம் பண்ண போறார். ரெடியா இருங்க. இதயத்துல இருக்கிற மின்சாரம் தயாரா இருக்கட்டும். அங்க இருக்கிற ஒரு ஒரு செல்களும் தயாரா இருக்கும். ஆர்டர் எல்லா செல்களுக்கும் போயிடுச்சு. எல்லா செல்களுக்கும் போயிட்டு இவர் உட்கார்ந்து பிராணாயாமம் பண்ணாருன்னா, அந்த ஆற்றல் உடம்புல இருக்கிற அந்த ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ், ஒரு செல் இல்ல, 2 செல் இல்ல, ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல் ஒரு ஒரு செல்லும் இயங்கணும்னா அதுக்கு ஆக்ஸிஜன், குளுக்கோஸ் தேவை. சரி உடம்புல இருக்கிற மத்த செல்கள் அழிஞ்சதுன்னா அது புதுப்பிச்சுக்கும். ஆனா மூளையில இருக்கிற செல்லுக்கு ரத்த ஓட்டமோ, ஆக்ஸிஜனோ போலன்னா உடனே அது செயலிழந்து எல்லாம் தயாரா இருக்குன்னு ஒரு ஆர்டர் போடுது. இத தயாரா இருக்க சொல்லக்கூடிய மூளைக்கே
இந்த ஆக்ஸிஜனும், குளுக்கோஸும் போலனா என்ன ஆகுறது? பிரெயின் டெட் ஆயிப்போகுது. அப்போ அதுக்கப்புறம் நாம செய்கின்ற இந்த பிராணாயாமம், மூச்சு பயிற்சி, போதுமான அந்த ஆக்ஸிஜன் ஒரு ஒரு செல்லுக்கும் கிடைக்கும் பொழுது, அங்க நடக்கிற வேதியியல் மாற்றம் வேற. இந்த ரத்தத்துல அந்த வேதியியல் மாற்றம் தான் உடல் மின்சாரத்தையும், உடல் காந்தத்தையும் துரியப்படுத்துது. இந்த உடல் மின்சாரம் இருந்ததுன்னா செய்திகள் ஒழுங்கா போதும். உடல் காந்தம் இருந்தா ரத்த ஓட்டம் சீரா இருக்கும். நான் சொன்ன மாரி அந்த 1,00,000 கிலோமீட்டர் உடம்புல இருக்கிற அந்த ரத்த நாளங்கள் எல்லாத்துக்கும் போய் ரத்தம் சேரணும்னா, ரத்த ஓட்டம் சீரா இருக்கணும்னா உடல் காந்தம் தேவை. இது எல்லாம் நம்ம சுவாசிக்கிற காத்துல இருந்து கிடைக்குது. நம்ம சுவாசிக்கிற காத்த எந்த அளவுக்கு நாம எடுத்துக்கிறோமோ, பிராணாயாமம் வர முடியலன்னா பரவால்ல. நாடி சுத்தி பண்றவங்க, காலையில ஆசனம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நாடி சுத்தி. மதியம் எப்பயா நேரம் கிடைக்குதா ஒரு 10 நிமிஷம். சாயங்காலம் தூங்கறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம். ஆக்ஸிஜன் தானே. காத்த எடுத்துக்கிறோம் நம்ம அவ்வளவுதான். ஒரு ஒரு செல்லுக்கும் அவ்வளோ ஆக்ஸிஜன் தேவைப்படுது. நம்ம சுவாசிக்கிற சுவாசம் ரொம்ப கம்மியா இருக்குது. அது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம சரியா அந்த ஆக்ஸிஜன் எடுத்துக்கிறது இல்ல. அதனால மூச்சு பயிற்சி எப்பப்ப நேரம் கிடைக்குதோ உட்கார்ந்து பண்றோம். ஆனா காலையில ஆசனங்கள் பண்ணிட்டு தான் பண்றோம். பிராணாயாம நிலைக்கு வந்துட்டவங்களுக்கு அது தேவைப்படுறதில்ல. அன்னன்னைக்கு தேவையானத பிராணாயாமத்த பண்ணாலே நமக்கு போதுமான அந்த பிராண சக்தி கிடைச்சு போகுது. அந்த அளவுக்கு அத வடிவாக்கம் பண்ணிக்கிறாங்க நம் ஞானிகள். குருதேவர் அந்த அளவுக்கு அத நமக்கு குடுத்திருக்கிறார். எந்த வேலைய செஞ்சாலும், எந்த நிலையில இருந்தாலும், பெரிய வசதியான ஒரு குடும்பத்துல இருந்தாலும், சாதாரண ஒரு மனிதனா இருந்தாலும், ஒரு கூலியா இருந்தாலும், யாரா இருந்தாலும், இந்த உடம்பு நல்லா இருந்தா தான் அவன் மனிதன். இந்த உடம்பு கெட்டு போச்சுன்னா, அங்க ஒண்ணும் வேலையே இல்ல. அது சமமாயி போகுது. அது சமமாவறதுக்கு முன்னாடி, நம்பள நாம எப்படி வடிவாக்கம் பண்ணியிருக்கிறோம்? நாமள எப்படி நம்மளோட இயக்கங்கள மாத்தி ஒரு நல்வழிப்படுத்திக்கிறோம்? நம்மளுடைய மனதை கடந்து நம்ம புத்தியில ஆழமான பதிவான அந்த பதிவுகள நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறோம்? இத தாண்டி மோட்சம்ன்ற அந்த நிலைய அடையறதுக்கு எப்படி நாம தகுதி உள்ளவனா ஆக்கியிருக்கிறோம்? காரணம் அந்த நிலைய அடையறதுன்றது, அந்த முக்தின்ற அந்த நிலைய அடையறது சாமானியமான விஷயம் இல்லன்றாங்க. குருதேவர் எழுதுறார், சமாதின்ற அந்த நிலைக்கு போனபோது கூட, ஒருத்தவங்க சமாதியே வந்து கைவந்த பிறகு கூட, அங்க கூட அவங்களோட செய்த அந்த கர்ம வினைகள் வந்து அவங்கள வந்து அந்த அந்த துறையில இருந்து கீழ இறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றார். அப்ப எவ்வளவு கவனம் தேவைப்படுது. எவ்வளவு கவனமா, எவ்வளவு ஜாக்கிரதையான உணர்வோட, யாருக்கும் எந்த பழிபாவம் செஞ்சிராம, யார் மனதையும் நோகடிச்சிடாம, ஏன்னா நாம சொல்ற ஒரு சின்ன வார்த்தை கூட நாம சொல்ற ஒரு சின்ன வார்த்தைகள் கூட, இன்னொருத்தவங்க மனசுல ஏற்படுற அந்த தாக்கம், அங்கிருந்து வர அந்த வைப்ரேஷன், அந்த தாக்கத்தினால் ஏற்படுற அந்த வைப்ரேஷன், அது அப்படியே அந்த ஆத்மாக்குள்ள பதிவாச்சுன்னா, அந்த பாவத்த அவன் அனுபவிச்சே ஆகணும். தப்பிக்கவே முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இந்த யோகத்துறையில இருக்கிறவங்க, எந்த ஒரு பழிபாவத்துக்கும் ஆளாவாம, நம்மளுடைய கடமைய நாம செஞ்சுக்கின்னு, கடமைய தவறாம, நமக்கு குடும்பம், பிள்ளைகள் இந்த கடமைய தவறாம இந்த அற்புதமான இந்த கலைய நம்ம பழகுறதுக்கு தான் நமக்கு இப்படி ஒரு வடிவாக்கம் குடுத்திருக்கார் குருதேவர். ஒண்ணுமே இல்ல. அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அவ்வளவுதான். ஆனா ஒரே நாள்ல எல்லாத்தையும் சாதிச்சுடணும்னு நினைக்கிறது. ஒரே மாசத்துல எல்லாம் கை வந்துரும்னு நினைக்கிறது. நீங்க நாம வந்து 85, 86 இந்த வருஷத்துல நம்ம பொறந்தோம், 70ல பொறந்தோம். இதான் நமக்கு தெரியுது. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த பயணத்த நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆத்மா கொண்டு வந்த பயணம் லட்சோப லட்சம் பிறவிகள் எடுத்துன்னு வருது. லட்சோப லட்சம் பிறவிகள் எடுத்துன்னு அந்த ஆத்மாவுக்கு எப்பயுமே கிடைக்காத இந்த யோகம் இந்த பிறவியில கிடைச்சிருக்குது அப்படின்னா, இப்ப கிடைச்ச அந்த யோகத்த வச்சு, இவ்ளோ பிறவி எடுத்துன்னு வந்தோமே, அத எப்படி நம்ம 1 மாசத்துல, 2 மாசத்துல சரி பண்ணிட முடியும்? எப்படி முடியும்? அது 1 பிறவி தேவைப்படலாம், 10 பிறவி தேவைப்படலாம், எத்தன பிறவிகள் வேணாலும் தேவைப்படலாம். அந்த கணக்கு நமக்கு தெரியுதில்ல. இந்த பிராப்த கர்மம், ஜீவித கர்மம் அது நமக்கு தெரியறதில்ல. ஆனா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் யோகாசனம் பண்றோம், உடம்பு நல்லா இருக்குது, மனசு நல்லா இருக்கு. அது என்னமோ நாளைய கதை நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆனா இன்றைய நாள் நம்ம எந்த கர்ம வினைகளையும் ஆவாம, யார் மனதையும் துன்பப்படுத்திடாம, இன்றைய நாள நம்ம கடத்தணும்னா, இன்றைய தினத்த நம்ம ஜெயிச்சுட்டோம். இன்றைய தினத்த நம்ம ஜெயிச்சுட்டோம். இந்த மாரி ஒரு நாளையும் நம்ம ஜெயிச்சுட்டே போனோம்னா, வாழ்க்கைய ஜெயிச்சுட்டோம். வாழ்க்கைய ஜெயிச்சுட்ட அப்புறம், இந்த பதிவுகளோட யோகம் மீண்டும் வரப்போகுது. இந்த பதிவுகளோட அவங்க பிறக்க போறாங்க. மீண்டும் தாயோட வயித்துல கருவாகும்போது தகுந்த வயசுல குரு கிடைக்க போறார். தகுந்த வயசுல யோகம் கிடைக்க போகுது. முக்திய நோக்கி போயின்னே இருக்க போறாங்க. காரணம், இதெல்லாம் நமக்குள்ள பதிவான ஆழமான பதிவுகள் தான் நம்மள இப்படி செயலாக்கம் பண்ண வைக்கும். அப்போ எந்த அளவுக்கு நாம பயிற்சி பண்றோம், எந்த அளவுக்கு இந்த பாடத்திட்டங்கள உள்வாங்கிக்கிறோம், எந்த அளவுக்கு இந்த பாடத்திட்டத்துக்கு முக்கியத்துவம் குடுக்குறோம், நம்மள நாமளே வடிவாக்கம் பண்ணியிருக்கிறோம்.
இதுதான் அந்த உடல் மின்சாரம், உடல் காந்தம் நம்ம உடம்புல என்ன மாரியான இயக்கங்கள குடுக்குது, என்ன மாரியான மாற்றங்கள குடுக்குது, இது எந்த அளவுக்கு முக்கியம் இன்னைக்குன்றத நம்ம பார்த்தோம். ஏன்னா, இன்னைக்கு எவ்வளவுதான் விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும் கூட, இந்த உடல் மின்சாரத்தையும், உடல் காந்தத்தையும் அவங்களால துரியப்படுத்திக்க முடியுமான்னா, முடியவே முடியாது. முடியவே முடியாது. அதுக்கு இருக்கிற ஒரே வழி யோகம் தான். அப்பேற்பட்ட அது சரியான ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட யோகம். அந்த யோகத்தால மட்டும் தான் நம்ம உடல் மின்சாரம், உடல் காந்தத்தை சரிப்படுத்திக்க முடியும். இந்த உடல் மின்சாரம், உடல் காந்தம் சரியா இருந்துச்சுன்னா, மனிதனுக்கு எந்த வியாதியும் வராது. மனசு நல்லா இருக்கும். மனசு நல்லா இருந்ததுன்னா எண்ணங்கள் நல்லா இருக்கும். எண்ணங்கள் நல்லா இருந்தா செயல்கள் நல்லா இருக்கும். செயல்கள் நல்லா இருந்ததுன்னா அந்த ஆத்மா அடுத்தடுத்த நிலைக்கு போகும். இன்றைய வகுப்பு முடிஞ்சது. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இல்ல யாராவது பேசறதுன்னா பேசலாம். ஸ்ரீ குருவே. வேற யாருக்கும் எந்த கேள்விகள் இல்லன்னா, நம்ம இன்னைக்கு பாடத்த முடிச்சுக்கலாம். இன்னும் வந்து மனம் இருக்குது. மனம், புத்தி, சித்தம், தியானம். அ அடுத்த வாரம் நம்ம வகுப்புல சந்திக்கலாம். பிரம்ம வித்தையான யோக நெறிகளை பழகி, மனிதனிடமிருந்து அஞ்ஞானம் விலகட்டும், மெய்ஞானம் மலரட்டும், அன்பு தழைக்கட்டும், பூலோகம் சொர்க்கமாகட்டும். ஸ்ரீ குருவே நம! ஸ்ரீ குருவே நம! ஸ்ரீ குருவே நம!